ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் மட்டன் கிரேவி தான் பண்ண போகிறேன். சண்டேன்றதுனால மட்டன் கிரேவிக்கு தேவையான பொருள் பார்த்துருங்க. மட்டன் வந்து 1/2 kg நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். வேக வச்சு நம்ம வாங்கிட்டு வந்ததும் அலசிட்டு வேக வச்சுட்டு அது பிறகு பொடியாக நான் சிசர் வச்சு தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கிரேவின்னும் பொழுது சின்ன சின்ன பீசஸாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தேவையான பொருள் பார்த்துருங்க. மட்டன், அப்புறம் பட்டை, சோம்பு, அன்னாச்சி பூ, அந்த பிரிஞ்சி இலை இவ்வளோ தான் வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு கசகசாவோட. வெங்காயம் 2 நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி 2 நறுக்கினது, கருவேப்பிலை, கொத்தமல்லி, நார்மல் வீட்டு மிளகாத்தூள் தான் வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 ஸ்பூன் வச்சுருக்கிறேன். அப்புறம் மிளகுத்தூள் வந்து இறக்கும் பொழுது தூவறதுக்கு மிளகுத்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்க்க போகிறோம். எண்ணெய் சேர்த்துட்டு இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சமைக்கிறதுக்கு. ஒரு பேன் வச்சுட்டு நல்லா சூடு ஏறிடுது. ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. சமையல் எண்ணெய் பயன்படுத்திக்கோங்க. கிரேவிக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கினா தான் நம்ம கிரேவி நல்லா வரும். மட்டன் கிரேவின்றதுனால நம்ம காஸ்ட்லியாக மட்டன் வாங்குகிறோம். 1 kg 1000 rupees போகுது. அதனால் செய்கிறதுக்கும் நம்ம அதுக்கேற்ற பொருள்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா. எண்ணெய் சூடேறி எடுத்து இப்போ கடுகு சேர்க்க போகிறேன். நம்ம ஹோம்லியாக கண்ட மசாலாலாம் சேர்க்காம இந்த மாதிரி நார்மலாக செஞ்சோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஹெல்த்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் கடுகு வெடிச்சிடுது. கடுகு வெடித்ததும் இந்த பட்டை, சோம்பு எல்லாம் போட்டுக்கலாம். நம்ம கசகசா சோம்பு தான் மெயின். மீதி எதுவும் இல்லைன்னா கூட ஓகே தான். இருக்கிறத பட்டை சோம்புலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். கடுகு நல்லா வெடிச்சிடுது. இதை இதில் சேர்த்துடலாம். இப்போது எல்லாமே பாருங்கள் பொரிஞ்சிடுது. நான் எதுவும் அரைச்சி சேர்க்கலை, அப்படியே ப்ளைனாக தான் நம்ம வதக்க போகிறோம். இப்போது ஆனியன் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட டெய்லி அரைச்சி பயன்படுத்துங்க. இல்லை 2 daysக்குள்ளே பயன்படுத்துகிற அளவுக்கு அரைச்சிக்கோங்க. ஏன்னா நிறைய போட்டு அரைச்சி வச்சிங்கனாலும் ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது இல்லை. சண்டே மட்டும் அரைச்சிங்கன்னா ஒரு 2 daysக்குள்ளே காலி பண்ணுற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் தக்காளி சேர்க்கலாம். வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுது. இப்போது தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி மற்றும் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். கொஞ்சம் கனமான பாத்திரம் இந்த நம்ம வைக்கிறோம் இல்லையா, இது வந்து இண்டோலியா கடாய். அந்த மாதிரி கொஞ்சம் கனமான பாத்திரம் யூஸ் பண்ணிங்கன்னா அடி பிடிக்கிறத நம்ம தவிர்க்கலாம். நல்லா வதங்கட்டும். மட்டன் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் மட்டன் சேர்த்து போகிறோம். தக்காளி வெங்காயம் நல்லா மேஷாக வதங்கிடுது பாருங்கள். கொஞ்சம் பொறுமையாக வச்சு வதக்கிக்கோங்க. கிரேவியாக வரணும் இல்லையா, அதுக்காக. இப்போது வேக வச்ச மட்டன் பீசஸ் இதில் நம்ம சேர்க்குறோம். கொஞ்சம் ஒரு 1 minute நல்லா வதக்கிடுங்க. அந்த எண்ணெயோட சேரணும் நல்லா நமக்கு. இந்த மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டு நான் வேக வச்சேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்து நிறைய பேர் வேக வைக்கிறீங்க. நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். வெறும் மஞ்சத்தூள் போட்டு தான் வாங்கிட்டு வந்த மட்டனை சுத்தம் பண்ணி வேக வச்சுக்கணும். இப்போது நல்லாவே வதங்கிடுது. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருங்க. நார்மல் வீட்டு மிளகாத்தூள் தான் 2 ஸ்பூன் எடுத்து வச்சேன், அதை தான் சேர்க்குறேன்.
மஞ்சள் பொடி வந்து நம்ம வேக வைக்கும் போது போட்டதுனால இப்போ நான் சேர்க்கலை. அது கூடவே நீங்கள் இந்த வேக வச்ச தண்ணி இருந்ததுனாலும் இப்போ சேர்த்துக்கலாம். நான் வந்து வேக வச்ச தண்ணியெல்லாம் வச்சு காலையிலேயே நான் குழம்பு பண்ணிட்டேன் டிஃபனுக்கு, அதில் ஊற்றிட்டேன். இப்போ வந்து நார்மல் இருக்கிற வாட்டர் தான் நம்ம சேர்க்குறோம். இப்படியே நல்லா கொதிக்கட்டும். கரம் மசாலா வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் வந்து இறக்கும் பொழுது தான் நம்ம சேர்க்க போகிறோம். எல்லாமே சேர்த்தாச்சு. கொஞ்சம் கரம் மசாலா மட்டும் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் கூட வேண்டாம், உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு அளவுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இவ்வளோதான். நல்லா வேகட்டும். ஒரு 20 மினிட்ஸ் அது கிரேவியாக ஆகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கொதி வந்து வேகட்டும். மூடி வச்சுட்டுங்க. நல்லா கொதிச்சதும் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு டைம் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கிளறி விடுங்க. 2-3 தடவை மூடி போட்டு வேக வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கிரேவி தயாராகிடும் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே. இறக்க ஒரு 2 மினிட்ஸ் இருக்கும் பொழுது தான் மிளகுத்தூள் தூவணும். இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க. கிரேவி ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாமா? பாருங்கள். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கிரேவி ஆகிடும். தக்காளி வெங்காயம் எதுவுமே தெரியாது, மேஷாக மாறிடுது பாருங்கள். இப்போ தான் வந்து மிளகுத்தூள் தூவணும். மிளகுத்தூள் தூவினா டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கு தான் மிளகுத்தூள் போடுறோம். இப்போது கூடவே இந்த கொத்தமல்லி மட்டும்தான் நம்ம சேர்க்கணும், மேலே தூவுறோம். இவ்வளோதான் கிரேவி. பாருங்கள், மட்டன் கிரேவி சூப்பராக எளிமையான முறையில் வீட்டிலையே டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாமா? ஆயில் நல்லா பிரிஞ்சு வரணும். நம்ம போட்ட ஆயில் வந்து ஓரங்களில் லேசாக பிரியணும். அப்போ தான் இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொன்னேன் நான். ரொம்பவும் ஆயில் வரணும்னு நினச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். இது வந்து ரசம் சாம்பார் சாதத்தோடு நம்ம வச்சு சாப்பிட்லாம். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் மீண்டும் என்னோடய வீடியோலாம் வரணுன்னா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எதுனா குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம பரிமாற தயாராகிடுச்சு. ரசம் சாம்பார் சாதத்தோடு இந்த மட்டன் கிரேவி சாப்பிட்லாம். சூப்பரான சுவையான எளிமையான முறையில் மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி செய்யுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை ஃப்ரெண்ட்ஸ். பாய்.